சிபா என்றழைக்கப்படும் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் 8 மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையங்களில் ஒன்றாகும். உவர்நீர் மீன் வளர்ப்பில் ஆராய்ச்சியினை மேற்கொள்ளவும் அது குறித்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு கொண்டு செல்லவும் இது 1987ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாகும். அறிவியல் சார்ந்த முறைகளில் கடந்த 20 ஆண்டுகளாக செய்யப்பட்டு வரும் இறால் வளர்ப்பு கடலோர உவர்நீர் மீன் வளர்ப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அது கடலோர மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு பெரிதும் துணை புரிவது மட்டுமன்றி கடல் உணவு ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை பெறுவதிலும் பெரும் பங்களிக்கிறது. மீன் உணவுப் பொருள்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன் வளர்ப்பு மூலம் கிடைக்கும் மீன்கள் உலக மீன் உணவு தேவைகளில் 50% பூர்த்தி செய்கிறது. இந்தியா வருடத்திற்கு 50 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இறாலை ஏற்றுமதி செய்கிறது. அவை 2 ஹெக்டேர் பரப்பிற்கும் குறைவான உவர்நீர் மீன் பண்ணைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவையாகும். இதை கருத்தில் கொண்டு சிபா சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து வருகிறது. இத்துறை ஒரு குறிப்பிட்ட வகை இறால் அல்லது மீன்களை சார்ந்திருப்பதால் நாங்கள் பலதரப்பட்ட வகை இறால், நண்டு மற்றும் மீன்களை இனம் கண்டு வளர்க்க ஆராய்ச்சி செய்து வருகிறோம். தற்போது கொடுவா மீன்களை குளங்களில் வளர்ப்பது குறித்த செயல்முறையை தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் நிதி உதவியுடன் நடத்தி வருகிறோம். நோய் கட்டுப்பாட்டுக்கு தேவையான RNAi தொழில்நுட்பம் குறித்தும் தட்பவெப்ப மாற்றம் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறோம். சிபாவின் தலைமையகம் சென்னையில் உள்ளது. அதில் 5 ஆராய்ச்சி பிரிவுகள் உள்ளன. அவை ஃபின்ஃபிஷ் கல்ச்சர் பிரிவு, கிரஸ்டேஷன் கல்ச்சர் பிரிவு, அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் பிரிவு, நியூட்ரிஷன், ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி பிரிவு மற்றும் சோஷியல் சயின்சஸ் பிரிவுகளாகும். முட்டுக்காட்டில் உள்ள இதன் கள சோதனை நிலையத்தில் இறால் பொரிப்பகம், மீன் குஞ்சு பொரிப்பகம், நண்டு பொரிப்பகம், மீன்வள சோதனை குளங்கள், சோதனை சாலைகள், மீன் உணவு தயாரிப்பு கூடம், மீன் வளர்ப்பு தொட்டிகளும் குளங்களும் உள்ளன. மேற்கு வங்கத்தில் காக்குதீப் என்ற இடத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட இந்த ஆய்வுக்கூடம் 14.29 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. இறால் வளர்ப்பில் வணிக ரீதியாக முக்கியமாக கருதப்படும் புளி இறால், இந்திய வெள்ளை இறால், வாழை இறால், குருமா இறால் போன்றவை ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இறால் குஞ்சுகள் தூய நீர், தரமான தாய் இறால்கள், போதுமான சத்து மிகுந்த தீவனம் மற்றும் சிறந்த மேலாண்மை முறைகளைக் கொண்டு இந்நிலையத்தின் பொரிப்பகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மரபு சம்பந்தமான ஆய்வுக்காக இறால் வகையை அறிந்து கொள்ள வசதியாக விசிபிள் எலாஸ்டோமர் டேகிங் மற்றும் ஐரிங் டேகிங் அடையாளங்கள் இறால்களுக்கு பொருத்தப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்படுகிறது. நிலைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான நீர்மாற்றம் இல்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹெக்டேருக்கு 3 டன் என்ற கணக்கில் டைகர் இறால்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நண்டு வளர்ப்பில் சிலா டிராங்குபாரிகா மற்றும் சிலா செரேட்டா எனப்படும் களி நண்டுகளின் குஞ்சு பொரிப்பக உற்பத்தி தொழில்நுட்பத்தை சிபா வெற்றிகரமாக கண்டறிந்துள்ளது. இயற்கையாக கிடைக்கும் நண்டுகளை பயன்படுத்தி 6 மாத காலத்தில் ஹெக்டேருக்கு 250 580 கிலோ வரை உற்பத்தியாகும் நண்டு வளர்ப்பினையும் சிபா கண்டறிந்துள்ளது. மீன் வளர்ப்பில் பெட்கி எனப்படும் கொடுவா மீனை கட்டுப்பாடான சூழ்நிலையில் இனப்பெருக்கம் செய்து அதன் குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தையும் கண்டறிந்து நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறந்த தொழில்நுட்ப பொருளாதார அடிப்படையில் குளங்களில் கொடுவா மீனை வளர்க்கும் முறையை தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் நிதி உதவியுடன் சில மாநிலங்களில் செயல்முறை விளக்கமாக நடத்தியுள்ளது. மேலும் மடவை, கடல் விரால், பால் கெண்டை, கரிமீன் மற்றும் ஸ்பாட்டட் ஸ்கேட் மீன் வகைகளும் இங்கு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. உவர்நீர் மீன் வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் மீன், இறால், நண்டு,
மற்றும் மீன்களில் ஏற்படும் நோய்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை மேம்படுத்துவது பற்றிய ஆய்வுகளையும் சிபா மேற்கொண்டு வருகிறது. இறால்களில் ஏற்படும் வெண்புள்ளி நோயை கண்டறிய PCR பரிசோதனை கருவியினை சிபா கண்டுபிடித்து வணிக ரீதியில் அதை அறிமுகப்படுத்தியுள்ளது. நோயை விரைவில் கண்டறிய ரியல் டைம் PCR பரிசோதனை பயன்படுத்தப்படுகிறது. உவர்நீர் மீனினத்தை பெரிதும் தாக்கும் ஒட்டுண்ணிகள் பற்றிய ஆய்வுகளும் இங்கு நடத்தப்பட்டு வருகின்றன. உவர்நீர் இறால் பண்ணைகளிலிருந்து வெளியேறும் நீர்த்தன்மையை பராமரிக்கும் தொழில்நுட்பங்களை சிபா கண்டறிந்து அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. பசுமை நீர் தொழில்நுட்பம், கரும்பு சக்கை இயற்கை ஊக்கி தொழில்நுட்பம் ஆகியன இதில் அடங்கும். மீன் வளர்ப்பிற்கு ஏற்ற நீரின் தன்மையை அறிய மைக்ரோ அனாலிசிஸ் கிட், டிசால்வ்ட் ஆக்சிஜன் கிட் மற்றும் pH டெஸ்ட் கிட் போன்றவற்றை சிபா கண்டுபிடித்து வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தியுள்ளது. டெசிஷன் சப்போர்ட் சாஃப்ட்வேர் எனும் மென்பொருளை சிபா அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட கடலோர நீர்ப்பகுதியில் கொள்ளளவுக்கு ஏற்ப இறால் பண்ணை அமைக்க அதிகபட்ச பரப்பை கணக்கிட உதவுகிறது. தொலையுணர்வு முறையையும் புவியியல் தகவல் தொகுப்பு முறையையும் பயன்படுத்தி உவர்நீர் மீன் வளர்ப்பை நம் நாட்டில் அதிகரிக்க தகுதியான இடத்தை தேர்வு செய்வதற்கு சிபா வழிமுறைகளை கண்டறிந்துள்ளது. இறால் வளர்ப்பினால் மேங்க்ரூவ் எனப்படும் சதுப்பு நிலங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதையும் சிபா திட்டவட்டமாக கண்டறிந்துள்ளது. உலக தட்பவெப்ப மாற்றம் கடலோர உவர்நீர் மீன் வளர்ப்பில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அறிவதற்கான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வானிலை குறித்த செய்திகளும் அறிவுரைகளும் வழங்கப்படுகின்றன. இறால், மீன் மற்றும் நண்டு வளர்ப்பிற்கு தேவையான தீவனம் பற்றிய ஆய்வுகள் செய்யப்பட்டு அவற்றை தயாரிக்கும் தொழில்முறையிலும் சிபா ஈடுபட்டுள்ளது. அவ்வாறு உள்நாட்டில் கிடைக்கும் மூலப்பொருட்கள் மூலம் தயாரித்த இறால் உணவை சந்தைப்படுத்தியுள்ளது. மீன் மற்றும் இறால் விவசாயிகள் கூட்டங்கள், பொருட்காட்சிகள், கலந்துரையாடல்கள், கருத்தரங்குகள் போன்ற நிகழ்ச்சிகளை சிபா நடத்தியும் பங்கு கொண்டும் இத்துறையின் தொழில்நுட்ப விரிவாக்கத்திற்கு பெரிதும் உதவி வருகிறது. மேலும் உவர்நீர் மீன் வளர்ப்பு சம்பந்தமான பல பயிற்சி முகாம்களையும் சிபா நடத்தி வருகிறது. சிபா தனது தொழில்நுட்பத்தை மேன்மேலும் மேம்படுத்தி உவர்நீர் மீன், இறால் மற்றும் நண்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களின் பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத, மக்களால் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உவர்நீர் மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை தொடர்ந்து கண்டுபிடித்து அளிக்கும் சேவையில் சிபா செயலாற்றி வரும் என்பதில் ஐயமில்லை.